இங்கே பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. பின்னத்தில் இருக்குது. இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், எடுத்து எழுதிக்கோங்க. 1/2 5/8 இருக்கா. இப்போ பகுதிக்கு எல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4 அது 3/4 1/2 5/8. இப்போ 4 2 8க்கு எல்சிஎம் எடுத்துறாங்கன்னா 8 வருமா. இப்போ இந்த 8ல் 4 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. அதை வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3/4 அப்போ 2/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6/8. ஒரு பின்னத்தில் இருக்க நம்பரை ஒரே எண்ணால் வகுத்து பெருக்கி வகுத்திங்கன்னா அந்த மதிப்பு வந்து மாறாது. சரிங்களா. 6/8 இருக்கா. இப்போ ரெண்டாவது நம்பர் பாருங்கள், 1/2. இங்கே 2 வந்து 8ல் 4 டைம்ஸ் இருக்கா. 4ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 4/8ன்னு வருமா. நெக்ஸ்ட் என்ன வரும், 5/8 இருக்கா. இது வந்து 8 வந்து எல்சிஎம்மில் 1 டைம் தான் இருக்குது. அப்போ மேலே கீழேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் தான் வரும். இப்போ இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், இதுதான் வரும். என்ன இருக்குது, 1/2 இருக்குது. அடுத்து 5/8 இருக்குது. அது 5/8 தான். அடுத்து வந்து 6/8. இது வந்து 3/4. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2 5/8 3/4. தேங்க்யூ.